எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் சுலுமாவுலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் வீட்டினில் உள்ளாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், அல்லேலூயா ஓசன்னா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, கர்த்தருடைய பிரசன்னம், அல்லேலூயா ஓசன்னா, கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய மகிமை ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் வாசம் பண்ணுகிற அறைகள்ல, அவர்கள் இருக்கிற இடங்கள்ல கர்த்தருடைய அபரிவிதமான கரம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற பீதனாந்தரபோ நோதனா சந்தரபட கதலபட கதலபா, எல்லா கனநித்திரையின் வல்லமைகளை சபிக்கிற எல்லா கனநித்திரையின் வல்லமைகள் தேவனுடைய வசனத்தை படிக்க விடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் செயல்பட விடாதபடிக்கு தூக்கத்தை கொண்டு வருகிற எல்லா நிர்சானியோனின் வல்லமைகள், தூக்கத்தின் வல்லமைகள், கனநித்திரையின் வல்லமைகள், ஜப கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற நீதநாதர விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படுகிறவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து படிக்க கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிற எழும்புகிற பிளாரோஸின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிற பா தடாது நோ சந்தரபட கதலபா நேஷே தே ருபாதே கோந்துரு சந்தரகட கதுருபு நீமல கட கதர கட கதலபட கதலபா
ஜெபிக்கிற ஜெப அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒரு ஜெப அபிஷேகம் வேலையில இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். எல்லா இருளின் தடைகள் உடையட்டும். சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும். சரீரம், ஆவி, ஆத்மா கிறிஸ்தேசுக்குள்ளாக இந்த ராத்திரி வேலையில கைது செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முன்னே அசுத்தமானவைகளையும் விபச்சார மார்க்கமாய் திரிந்து கொண்டிருந்த ஏதோ வாழ்க்கைக்கு ஏதோ துணை போகிற சரீரத்தை உடையவர்களாய் இருந்த எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்தீரே. அக்கினி இறங்கி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும். சகல தடைகள் ரதி மாந்தரபா ரூப தடகட கதட கட கதட கட கதல பட கதலபா ஒட்டைங்க தேவனே, ஒட்டைங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. இதோ 3 நபர்கள் அக்கினி சூளையில் தூக்கி எறியப்பட்ட போது 4ஆம் நபராய் இறங்கி வந்த தேவன் சத்துருவின் சகல திட்டங்களை உடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொன்னவரே, திருடனின் சகல திட்டங்களை, சர்ப்பத்தின் சகல வஞ்சிக்கிற ஆவியின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால அவைகள் செயலிழந்து போவதாக, அவைகள் குருட்டாட்டம் பண்ணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாய்களை விரிவாய் இந்த வேளையில நீங்க திறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபி. கர்த்தருடைய விண்ணப்பத்தை நீ ஏறெடுக்கும் போது இதோ உன்னோடு கூட கர்த்தர் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் நீ மோசேவை போல காத்திருப்பாய் என்றால் be desperate to listen the word of God. Be desperate. Be desperate. ரகு தொலோ பொரா துரா தன கடக டகத டகட கதலபா. வார்த்தை புறப்பட்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிற சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டு வந்தது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய சத்தங்கள் புறப்பட்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிற சகல தடைகளை உடைகிற, சகல தடைகளை உடைகிற எல்லா கீழ்ப்படியாமையின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். எல்லா தடைகள் உடையட்டும். பரிசுத்தம் எங்களுக்குள்ள பிரத்யட்சமாய் அளவில்லாமல் எங்களை புடமிட வேண்டுமாய் ஜெபிக்கிற அழைப்பில் எங்களை நிற்க வையும் எங்கள் தேவனே. Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. நேத்து யூதா புத்தகம் நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் 4வது வருஷமா 5வது வருஷம் படித்துட்டு வந்து ஜூம் மீட்டிங்ல பேசணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது ஆவியானவர் என்னை தடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நேத்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆவியானவர் இடைப்பட்டதை நீங்க ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீங்கன்னு சுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நேத்து வேற வகையில பேசினார். ஆமென். நாம் அவருடைய வீட்டில் கலகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு பேசினாரு. எப்படி கலகம் பண்றீங்க அப்படின்னா, தேவனுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் ஜபம் பண்ணாமல் இருப்பது, தேவனுடைய சமூகத்துல நம்ம மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணாமல் இரு. அல்லேலூயா. ஆமென். அதுதான் கலகம் நேற்று பேசுறேன். அல்லேலூயா. அது முடிஞ்சா நான் இன்னைக்குள்ள அதை நான் யூடியூப்ல போட ட்ரை பண்றேன். சரிங்களா? தொடர்ந்து யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். Jude chapter 1 verse number 4 verse number 1. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அல்லேலூயா. எகிப்தில் இருந்து வரப்பண்ணின ஜனங்கள்
விசுவாசியாதவர்களாய் இருந்தது நிமித்தம் அவர்களை அழித்தார். விசுவாசம் இல்லாமே அவங்க கிளம்பி வந்தாங்க எகிப்துல இருந்து அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லாருமே தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு விசுவாசித்து வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணமாய் வந்தவர்கள் தான். 6,00,000 புருஷர்மானோ எங்கேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில தேவன் விசுவாசிச்சவர்கள் தான். ஆனா கானான சுதந்தரிக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார், அவர்களுக்கு உதவி செய்வார் என்பதை அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். ஒரு 4 விசுவாசத்துல ஒரு 4 நிலைகள் இருக்கிறது. 4 ஸ்டேஜஸ், 4 லேயர்ஸ் சொல்லலாம் இல்லையா? 4 லேயர் இருக்கு விசுவாசத்துல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், பைபிள் பொறுத்த வரைக்கும், அல்லேலூயா, நான் பைபிளை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அல்லேலூயா, 4 லேயர்ல நமக்கு 4 லேயரும் தேவை, 4 லெவலும் தேவை, 4 நிலைகளும் நமக்கு அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஐ மீன் 4 லேயர்ஸ் ஆஃப் ஃபெய்த். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது வகை நிலை, முதலாவது ஸ்டேஜ் என்னன்னா, இது ஜென்ரலா எல்லா மனிதனுக்கும் இருக்கிற ஒரு வகையான விசுவாசம். அது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்கன்னா, பஸ்ல போய் அந்த டிரைவரை மூஞ்ச பார்க்காமயே அந்த பஸ்ல ஏறுவீங்க. கண்டக்டரை டிக்கெட் கொடுங்கன்னு டிக்கெட் வாங்கி ஒரு விசுவாசம் தான் கரெக்டா கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா, ஆமென். நீங்க நார்மலா உங்க வாழ்க்கைய வாழணும்னா யூ நீட் a faith. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இந்த ஃபெய்த் இல்லாதவங்கள பைத்தியம்னு, பயத்தின் ஆவின்னு. சில பேர் ஐயோ பயமா இருக்கு வெளியவே போல, ஒரு அட்டாக்ல இருப்பாங்க தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், ஒரு அட்டாக்ல இருப்பாங்க. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர்னால ஒரு அட்டாக்ல இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க வெளியவே போக மாட்டாங்க. ஐயோ வெளியில சிங்கம் இங்க வந்து கடிச்சிட போகுது, சுனாமி வந்துட போகுது, ஐயோ ஏதாவது ஆயிடும், பயமா இருக்கு. பெட்ரூம்ல தூங்க முடியாது அவங்களால, ஃபேன் மேல இருந்து கீழே வந்துடும். அதாவது நம்ம சிரிக்கிறோம், பட் அவங்களுக்கு லிட்டரலா அந்த பயம் இருக்கும். ஏன்னா they don't have faith on normal things. இதான் முதல் லெவல், ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இப்போ ஒரு திடீர்னு ஜலதோஷம் அப்படின்னா திடீர்னு டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் கரெக்டான மருந்து கொடுப்பாருன்ற ஒரு ஃபெய்த்ல தான் நம்ம செயல்படுறோம். மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு ஃபெய்த் தான். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. நம்ம அந்த அளவுக்கு போய் அரசி ஆராய்ஞ்சிலாம் போய் ஒரு பையனை ஒரு சீட்டுக்காக ஸ்கூல்ல சேர்க்கறது இல்ல. எல்லாரும் சொல்றாங்க, சரி நம்பலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்து என்ன பண்றோம்? இதாவது இயேசுவை அறியாத மக்களுக்கு கூட இந்த விசுவாசம் இருக்கிறது. இந்த ஸ்கூல் நல்லது செய்யும், இந்த காலேஜ் நல்லா சொல்லி தருவாங்க, நமக்கு டிகிரி கிடைக்கும், இந்த டிகிரி வேல்யூவா இருக்கும். அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்துல முதல் நாள் சம்பளம் அவங்க தந்திருக்கவே மாட்டாங்க. 30 நாள் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா அந்த நம்பிக்கை இல்லாம நம்ம அந்த வேலையில ஜாயினே பண்ண மாட்டோம். புரியுதா? அப்போ a basic level of faith. Every man who doesn't, the man who doesn't know Jesus also will have some kind of faith. That is layer 1 faith. Hallelujah, ஆமென் சொல்லாமா? இந்த faith எல்லாருக்குமே இருக்கணும். நீ ஒரு மனிதனாய் இருப்பாய் என்றால் இந்த விசுவாசம் உனக்கு இருந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆனா இந்த விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு வேறே விதமாய் செயல்படும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? உலகபூர்வமாய் இருக்கிற நபர்கள் ஸ்கூல்ல ஒரு பிள்ளைய ஜாயின் பண்ண வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல்ல மற்ற பிள்ளைங்க பார்த்துட்டு மற்ற பிள்ளைங்க நல்லா படிக்குது, அப்ப என் பிள்ளைங்க நல்லா படிக்கும்னு சொல்லி மற்ற பிள்ளைகளுக்கு நடந்த காரியத்தை பார்த்து விசுவாசித்து அவர்களுடைய குழந்தையை சேர்ப்பாங்க. புரியுதா? மற்றவங்களுக்கு இது நல்லது நடந்துச்சு, அப்ப நம்ம போனா நல்லது நடக்கும் என்று ஒரு விசுவாசத்தை வைத்து அந்த ஸ்கூல் மேலேயோ இல்லது அந்த ப்ராசஸ் மேலேயோ ஒரு விசுவாசத்தை வைப்பாங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த் டஸ் நாட் இன்வால்வ் காட். ஆமென், ஆமென் சொல்லாமா? விசுவாசத்தின் முதல் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவ நம்பிக்கை, ஆமா, தேவன் பேரில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை.
ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த்துக்கு தேவனே தேவையில்லை. அவன் ஸ்கூலை விசுவாசிப்பான், ஹஸ்பண்டை விசுவாசிப்பான், மனுஷனை விசுவாசிப்பான், அந்த ப்ராசஸ் விசுவாசிப்பான், அந்த சுச்சுவேஷனை விசுவாசிப்பான், அந்த சூழ்நிலையை நம்பிட்டு இருப்பான். இந்த சூழ்நிலைக்குள்ள அவரும் போனாரு, பாஸ் ஆயிட்டாரு, அவரும் போனாரு, தப்பிச்சிட்டாரு, நானும் இந்த சூழ்நிலைக்குள்ள போவேன், நானும் தப்பிச்சேன். அந்த சூழ்நிலையை நம்புவான், அந்த பர்டிகுலர் நபர் பர்சனை நம்புவான். கடவுள் அங்க சீன்லயே வரமாட்டார் அவனுடைய விசுவாசத்துல. ஹல்லேலூயா. ஆனா there is another layer. ஹல்லேலூயா. அடுத்த நிலை, விசுவாசத்தின் அடுத்த நிலையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பரிதவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால், சில கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த அடிப்படை விசுவாசத்துலதான் இருக்காங்க. எது? ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த் சொல்றேன்ல, இதுலதான் இருப்பாங்க. தேவன் மேல விசுவாசம் இருக்காது. கேட்டா கிறிஸ்டியன் பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா they will not have the second layer of faith. At least they will not have the second layer of faith. ரெண்டாவது லேயர் இருக்குல்ல, அதுக்கு கூட கிறிஸ்தவர்களாகி அவர்கள் வந்திருக்க மாட்டாங்க. பரிதவிக்கக்கூடிய நிலை. அவங்களிடத்துல விசுவாசம் இன்னும் வளராது, பூரணப்பட்டிருக்காது. பூரணப்படுறது விடுங்க, வளர்ந்திருக்காது, அடுத்த லெவலுக்கே போயிருக்காது. ஜஸ்ட் ஒரு நாமினல் பர்சன், ஒரு ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள். கைகளை விட்டு ஹல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய விசுவாசம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த லெவல் விசுவாசம் என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த பழைய ஏற்பாட்டு ஆட்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தேவன் இந்த ரெண்டாவது லெவல் ஃபெய்த் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவங்களை அழித்து போடுறாரு. கையில் சொல்லாமா? ஒரு ஆவிக்குரியவனுக்கு இதுதான் அடிப்படை விசுவாசம். அது என்னன்னு வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். 6வது வசனம் மட்டும் வாசிப்பேன். Hebrews chapter 11 verse number 6. This is the second layer of faith. ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த 4 லேயரை எனக்கு தெரிஞ்சு யாரும் போதிச்சது கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு புதிய வெளிப்பாடா நான் இதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாம? கர்த்தர் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் லெவல் அடிப்படை ஃபெய்த், அதுல தேவன் இன்வால்வ் ஆகல. செகண்ட் லெவல்ல தேவன் இன்வால்வ் ஆகிறார். ஆமென். 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட. எது? என்ன விசுவாசம்? என்ன விதமான விசுவாசம்? ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Second layer of faith is about the faith on God. ஹல்லேலூயா. தேவன் பேரில் நீங்கள் வைக்கும் விசுவாசம். ஆமென். அதுதான் இரண்டாவது நிலை. ஹல்லேலூயா. தேவன் ஒருத்தர் இருக்காரு. இருக்கு பாருங்க. தேவன் இடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா. ஆனா இந்த முதல் நிலையில இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்காங்கல்ல, அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு கூட விசுவாசிப்பாங்க. ஆனா தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க மாட்டாங்க. You understand? Hallelujah. Amen. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம தேடணும், அவரை கண்டடைவோம். கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு பலன் தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லைன்றது விசுவாசிக்கணும். அவர் பார்ஷியாலிட்டி பார்க்காத கடவுள். வேற்றுமை நிழல் இல்ல, மாறி மாறி பேச மாட்டார். அவரை தேடுகிற அனைவருக்கும் அவர் பலன் தருகிறவர். கைகள் வைத்து ஹல்லேலூயா சொல்லாமா? மடங்கடிக்கப்பட்டவரை தூக்குகிறவர். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை தேற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். அதை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்.
அவர் எல்லாருக்கும் நீதியை நடப்பிக்கிறவர். அவரை தேடுனா, அவர் அண்டி கொண்டா, அவரை சார்ந்து வாழ்ந்தா அவர் பலன் தருவார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆமென் சொல்லாமா? விசுவாசம் அந்த இரண்டாவது நிலைக்குள்ள நம்ம எல்லாரும் கடந்து போகணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். விசுவாசத்துல இரண்டாவது நிலை, செகண்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த் இஸ் டு பிலீவ் தேர் இஸ் காட் அண்ட் ஹீ வில் கிவ் whatever you seek for. Hallelujah. When you seek him, when you sought him, he will give that healing for you. Hallelujah. Amen சொல்லாமா? பலன் கொடுக்கிறவர். அமேன். கர்த்தரை உயர்த்தலாமா? பழைய ஏற்பாடுல இந்த ஃபெய்த் தான் இருந்துச்சு. அமேன். அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. தேவனுடைய பெயர் யெகோவா என்று மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எல்ஷடாய் என்று வெளிப்பட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமத்துல வெளிப்பட்டார். அந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாக திருவுளம் பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இப்போ மூன்றாவது லெவல், அல்லேலூயா, இது என்னன்னா தேவன் பேரில் வைத்த விசுவாசத்துல அடுத்த நிலை, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காய் அனுப்பி நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக அவரை சிலுவையில் அறைந்து அவர் நமக்காய் பாடுபட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிற காஸ்பல். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் மூன்றாவது லேயர், தேர்ட் லேயர். அல்லேலூயா. முதல் லேயர் என்ன? நார்மலான ஃபெய்த், காட் இன்வால்வ் ஆக மாட்டார். ரெண்டாவது லேயர், காட் இன்வால்வ் ஆவாரு, ஆனா இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. மூன்றாவது லேயர், அல்லேலூயா, இந்த இடத்துல 4வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்களேன், ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும். அல்லேலூயா. இந்த 2 நபர்களை ஆமென் அவர்கள் அறிந்தவர்களாய் புரிந்துதான் கிறிஸ்டியன் ஃபெய்த். ஆமென். காஸ்பல் விசுவாசிக்கிற ஃபெய்த், பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு விசுவாசிக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இதான் அந்த தேர்ட் லெவல் ஃபெய்த். ஆமென். ஹூ இஸ் காட்? பிதாவாகிய தேவன் யார்? குமாரனாகிய கிறிஸ்து யாரு? ஹோலி ஸ்பிரிட்னா யார்? பிதாவின் ஆவியானவர் யாரு? இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவர்கள் மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக 3 பேரும் போராடுகிறார்கள், 3 பேரும் கிரியை செய்கிறார்கள் என்பதை உங்கள் விசுவாச கண்கள் பார்க்க வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். விசுவாசம் என்னன்றது சொல்லல பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. நீங்க எதை நம்புறீங்களோ அதை உறுதியா நீங்க பற்றி கொண்டீங்கன்னா அதான் விசுவாசம். அல்லேலூயா. அதோடைய இன்னொரு இது என்னதுன்னா, டெஃபினேஷன் என்னன்னா, காணப்படவே இல்லை, ஆனா நிச்சயமா தெரியும் இது நடக்கும். ஆமென். ஆபிரகாம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆபிரகாம கூடாரத்துல இருந்து வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆமென். கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய சந்ததிய நான் நட்சத்திரத்தை போல மாத்துவேன். போய் வானத்தை பாரு, நட்சத்திரம் தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்களா? அவர் மேல பாக்குறான், நட்சத்திரம் தெரியாது. எப்படி தெரியும்? காலையில அது, அதுக்கப்புறம் தான் சூரியன் கீழே அஸ்தமனம் ஆகுது. புரியுதா? அதுக்கப்புறம் தான் சூரியன் கீழே போகுது, செட் ஆகுது, அன்செட் ஆகுது. காலங்காத்தால சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது நம்மளால நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? We cannot see in our naked eyes, but still we know that there is stars over there. Hallelujah. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு நிகரா நான் உன் சந்ததியை மாத்துவேன் அப்படின்றாரு. மேல நட்சத்திரமே இல்லையே. எப்படி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் போதே நீ அதை பார்த்து நட்சத்திரம் இருக்குன்னு விசுவாசிக்கிறியோ, அதே மாதிரி உன்னுடைய சந்ததி இல்லாமல் இருந்த, உனக்கு ஈசாக்கே இல்லை, சந்ததியே இல்லாமல் இருந்த நீ விசுவாசிக்கணும். தான் காணப்படாதவைகளின் உறுதி, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம், அந்த விசுவாசம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா எங்கேயோ ஏதோ இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? முதல்ல பாஸ்டர் மூலமா கர்த்தர் பேசின போது, உங்களுக்கு ஒரு குழந்தையை நான் தரப்போகிறேன், இசைகள் பிறந்துட்டான், 2வது குழந்தையை நான் தரப்போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. வந்துட்டு கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டாரு கர்த்தர்.
அப்போ விக்டோரியா பிரெக்னண்டாவே இல்ல. அல்லேலூயா. பட் விசுவாசி. ஆமென். இந்த நாள் முதல் கொண்டு டெஸ்ட்ல எதுலயுமே ஜெண்டர் ரிவீல் பண்ண மாட்டாங்க சென்னையில. கரெக்டா இல்லையா? ஆனா தேவன் ரிவீல் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? இந்நாள் வரைக்கும் we have never we have never seen that baby is a girl child. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. பிரத்யட்சமா இப்போ நான் ஜூம் மீட்டிங்ல இல்ல எனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்ல, இதுதான் ஃபெய்த். புரியுதா? ஆணி அடிச்ச மாதிரி நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னாரு கேர்ள் பேபி தான். திடீர்னு பாய் பேபி பிறந்துச்சுன்னா எங்க போய் நான் மூஞ்சி அல்லேலூயா. ஆனா ஆணித்தனமான விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் காமிச்சாரு, கர்த்தர் சொன்னாரு கேர்ள் பேபின்னு, எப்படி மாறுச்சு? கர்த்தர் சொன்னா மாறல. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இது வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு சொல்றது இல்ல. அல்லேலூயா. ஆமென். சாம் ஜெபதுரை விளையாட்டா ஒரு காரியத்தை சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து சாம் ஜெபதுரைக்கு நாலாவது வந்து பொண்ணு பிறக்கும் அப்படின்னு ப்ராபசி சொல்லிட்டு போயிட்டார். அவங்க ஒய்ஃபுக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா பார்த்தா ஆண் இந்த ஒத்தையார்ட்டையா போட்டு தீர்க்க தரிசனம் சொல்ற கேட்டிருக்கு. அந்த அடுத்து ஆண் பிள்ளை பிறந்த உடனே நான் தீர்க்கதரிசிக்கு தெரியாது என்ன பிள்ளை பிறந்துச்சு. வந்தாராம். அந்த உடனே சாம் ஜோதரை கேட்டாராம், எப்படி வந்து கர்த்தர் வந்து கேர்ள் பேபி தான் தருவாருன்னு சொன்னீங்க, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு, எப்படி நீங்க அந்த ப்ராசஸ் சொன்னீங்க? அப்படியா, நான் விஷன்ல பார்த்தேன்னா இந்த ஆண் பிள்ளை வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருச்சு, அதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது உருட்டக்கூடாது. ஓகேங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா அது அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ரிகார்ட்லெஸ் வித் ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைக்கிறாரு, உனக்கு இந்த இடத்துல வியாதி வரப்போகுது, கர்த்தரோட தண்டனை வரப்போகுதுன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார். அதை கேட்டு ஒருத்தன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பின நிமித்தம் அந்த தண்டனையில இருந்து அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். புரியுதா? அப்ப அந்த தண்டனை வரலன்னு ஏன் தண்டனை வரல அப்ப நீங்க பொய் தீர்க்கதரிசி தானேன்னு கேட்க கூடாது. புரியுதா? இந்த தீர்க்கதரிசி கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அந்த தண்டனையில இருந்து அவன் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு மனம் திருந்தல் அவனுக்குள்ள வந்துச்சு. அதுதான் தேவனுடைய கிரியை. அந்த தீர்க்க தரிசனத்துடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். அதோடைய நோக்கம் என்ன? அந்த தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் இயேசுவா இருக்கணும். தேவனிடத்தில் நீ மனம் திரும்புகிற காரியம் உனக்குள்ள வரணும். அதுதான் தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம். சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் விசுவாசம் வைக்கும் போது எது மேல விசுவாசம் வைப்பான்? தேவன் பேசின வார்த்தை மேல. ரபா ஷாதா ரகாந்தோலோபோ. அல்லேலூயா. ஆமென். கண்ணா முன்னாடி ஏதாவது ஒண்ணு விசுவாசிக்க கூடாது. ஓகேவா? ரெண்டாவதுக்கு வந்து பெண் குழந்தை வந்துச்சு, மூணாவது ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும், கண்ணா முன்னாடி விசுவாசிக்க கூடாது. அப்படி இல்ல. இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்ஸ் வந்து ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படின்ற ஒரு டாக்டரின் பேசுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க தான் தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்கு அப்படின்வாங்க. எப்படின்னா, நீ சொல்றதெல்லாம் நடக்கும், நீ பாட்டுக்கு சொல்லு. எலியா விதவை வீட்டுக்கு போனாரு, போயிட்டு அந்த கலசத்துல எண்ணெய் குறையாது, உன் பானையில மா குறையாது அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் எங்கேயுமே சொல்ல, இவர் சொன்னார் நடந்துச்சு. அதே மாதிரி நீ சொல்லு. பென்ஸ் கார் கிடைக்கும் சொல்லு, வீடு கிடைக்கும் சொல்லு, சொந்த வீடு கிடைக்கும் கண்ணாமனா சொல்லு, நடக்கும். அப்படிதான் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தரோட சித்தம் இருக்குல்ல. அல்லேலூயா. எனக்கு வந்து இன்னொரு மனைவி வேணும்னு கூட தான் ஆசை இருக்கும். அதனால அதை செய்ய முடியுமா? அல்லேலூயா. கிடையாது. கர்த்தர் சொல்லணும். அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கணும். ஆமே. நீங்க நல்லா போய் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாருங்க. மறந்துட்டேன். 4ஆம் அதிகாரம் தானே. 2 ராஜாக்கள் எலியா எலிசாவுடைய 1 ராஜாக்கள் ஆக்சுவலி எலியாவுடைய நாட்கள்ல 16வது அதிகாரமா 17வது அதிகாரம் 1 Kings chapter 17 verse number 13. 1 Kings chapter 17 verse number 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா சிலைவிழுந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றாரு. நான் சொல்லுகிறேன் சொன்னாரு.
எலியா தீர்க்கதரிசியா இருந்தது யாருக்கு? He is the man of God. Amen. He is not man. He is not a prophet for himself. He is a prophet of God. Hallelujah. அதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்லி கண்ணா முன்னாடி உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு கன்ஃபெஷனை, அறிக்கையை அவங்க பண்ண சொல்லிடுவாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். வேத வசனத்தை புரட்டுகிற போதனை இதெல்லாம். ஆமென். உங்கள் அறிக்கையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள்னு எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன அறிக்கை? தேவன் உங்ககிட்ட சொன்ன காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணணும். ஆமென். நீங்களா ஏதாவது அறிக்கை பண்ணக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிளைண்ட் ஃபெய்த். ஆமென். அதாவது கண்மூடித்தனமா எதையோ விசுவாசிக்கிறது அல்ல. நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். லூக்கால அதான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு சாம்பல் புத்தனா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படிக்கு சொல்லும். இது யார் வார்த்தை? கர்த்தர் சொன்னாரா? கல் அப்பமாகி சாப்பிடுன்னு கர்த்தர் சொன்னாரா? பிசாசு சொல்றானா? புரியுதா? இன்னைக்கு நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்கு நாம் ஒரு வழிமுறையை உண்டு பண்ணி தேவன் தான் இதை சொன்னார் என்று நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொய்யான விசுவாசம். இது விசுவாசமே கிடையாது. புரியுதா? இது இந்த லேயர் 1 ஃபெய்த்ல அந்த ஃபெய்த். ஆமென். இது ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பஸ்ல நம்பி ஏறுறாங்கல்ல, டிரைவரை நம்பி ஏறுறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடும் இல்லையா? ஆனா கர்த்தரை நம்பி நீ பஸ்ல ஏறினீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆக்சிடென்ட்டே ஆனாலும் நீ காப்பாற்றப்படுவ. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நல்லா கவனிங்க. Many are getting confused with the layer 3 faith and layer 1 faith. You will have layer 1 faith, but you should not think that you have a layer 3 faith. உங்களுக்கு விசுவாசத்தின் முதல் நிலை தான் இருக்கும். ஆனால் 3ஆம் நிலை ஃபெய்த்ல நான் இருக்கேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. கிடையாது. தப்பு பண்றீங்க. இங்கதான் பிசாசு மாய்மாலமா வஞ்சிப்பான் ஜனங்களை. கர்த்தர் சொன்னதாக சொல்லி சில காரியங்களை உங்களை நம்ப வச்சிருவான். ஆமென். கர்த்தர் சொல்லி இருக்கவே மாட்டாரு. எங்கேயாவது ஏதாவது ஒரு வசனம் இருக்கும், அதை எடுத்துப்பாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. இப்போ இத வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் வீடு தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை தருகிறார்னு சங்கீதத்துல ஒரு வசனம். அத எல்லாரும் கோட் பண்ணுவான் பாரு. அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு நான் தனிமையா இருக்கேன். குழந்தை புள்ள அப்படிதான் இருக்கும். தனிமையா இருக்கேன் நானு, எனக்கு வீடு வாசலை தருவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கவே மாட்டார். அந்த வசனத்தை இவனே தன் இச்சைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை அறிக்கை பண்றேன்னு அறிக்கை பண்ணி 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 அப்புறமா ஒரு நல்ல வீடு வரும். அதை கடன் கொடுத்து கடன் எடுத்து லோனை எடுத்து வாங்கி அந்த லோனை கட்ட முடியாம பிள்ளை தெருவுல நிற்கும். கர்த்தர் தான் சொன்னாரு, என்னாச்சுன்னு தெரியல, கடனா ஆயிடுச்சு. கடன் வாங்க சொன்னாரா? தனிமையானது வீடு தரேன்னு சொன்னாரு, கடன் வாங்க சொன்னாரா? அல்லேலூயா. You have to be very very careful. ஆமென். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் சொல்லாம எதையுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. Without God telling you don't have any faith. Word is the one which will give you faith. Romans 10:17. ரோமர் 10:17 கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். என்ன கேள்வி? கேள்வி கேட்கறதுனால, கேள்வி கேட்கிறது. Faith cometh by the hearing of the word of God. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இருக்கா வசனம்? ரோமர் 10:17 எடுத்து போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் ஒருத்தனுக்கு வருதுன்னா ஃபெய்த் மூலமா, வேர்ட் மூலமா தான் வரணும், வசனம் மூலமா வரணும். கர்த்தர் சொன்னாரு செய்வாரு. அல்லேலூயா. கிதியோன் பயந்து, he is a timid person. கோழைய போல உட்கார்ந்து அவன் கர்த்தர் எங்க போனார் தெரியல, எகிப்தின் தேவன் எங்க இருந்தாருன்னு தெரியலன்னு அழுதுட்டு இருக்கான். மீதி ஆணியர்கள் எங்களை வெட்டுக்கிளிய போல பவுஞ்சா எங்களுடைய எல்லா வயல்களையும் நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவன் ஏதோ மாவு பிசைஞ்சிட்டு இருக்கான். இப்ப தேவன் வரார். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்ப இயேசு வராரு. இயேசு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே. இப்ப அவன் தன்னைத்தானே பராக்கிரமசாலியாக எண்ணவில்லை.
கர்த்தர் சொன்னாரு பாருங்க, அல்லேலூயா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ கர்த்தர் பேசும்போதே ஒரு பலன் உனக்குள்ள வந்துருது. அது வரைக்கும் பலன் இல்ல, அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியேட் செஞ்சோன்னா அந்த பலன் உனக்குள்ள வந்துடும். ராபா ஷதா ரகதலா. அதனாலதான் தேவ சமூகத்துல உட்காரணும், வேதத்தை வாசிக்கணும், பைபிள் படிக்கும் போதுதான் பலன் வரும். ஆமென். சுவிசேஷம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாயிரு. சுவிசேஷம் தேவ வசனம். அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் தேவ பலனாய் அடைகிறார்கள். எப்படி? அந்த வார்த்தை பலனை தரும். ஒரு முடவன் இருக்கிறான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு கர்த்தர் சொல்றாரு. அவனை கர்த்தர் தொட்டாரா? தொடல. அவனுக்கு ஏதாவது பலன் கொடுத்தாரா? இல்ல. அந்த வார்த்தை பலனா அவனுக்குள்ள கிரியேட் செய்யும். படுக்கை எடுத்துக்கிட்டு நடனா, அவன் ஏஞ்சி நடக்கிறான், அவனோட கால் பலப்பட்டுருச்சு. எப்படி பலப்பட்டுச்சு? faith on the word. புரியுதா? இன்னைக்கு நம்ம கண்ணாமண்ணான்னு ஒரு முடவன் கிட்ட போயிட்டு நீ ஏஞ்சி நட அப்படின்னு சொல்லிடுறோம். இல்ல, கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்லிட்டு குணமாகுன்னு தலையை பிடிச்சி ஆட்டி முடி கொட்டினதுதான் மிச்சம். அவங்களுக்கு குணமாக மாட்டேங்குது. ஏன்னா தேவன் சொல்லாம இவன் பாட்டுக்கு ஏதாவது செய்யறது. அல்லேலூயா. கர்த்தர் ஏவாரு. பவுல் ஒரு இடத்துல லீஸ்திரா பட்டணத்துல நின்று பேசி கொண்டிருக்கிறாரு. ஒரு இடத்துல ஃபெய்த் இருக்குன்னு பார்த்து ஆவியானவரோட உந்துதலோட நீ எழும்பி நில்லுன்றாரு. அந்த பிறவி சப்பானி எழும்பி நிக்கிறான். புரியுதா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இதுதான் எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. நான் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் கேட்கிற ஆள், ஓகேங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். ஆனா இந்த ஃபெய்த் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு குணமாக மாட்டேங்குதே. நம்ம கன்ஃபெஸ் பண்றோம், குணமாக மாட்டேங்குது. கன்ஃபெஸ் பண்றோம், இது நடக்க மாட்டேங்குது. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு கர்த்தர் நம்ம மூலமா பேசலாம். அதுதான் லூக்கா 4:4 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, லூக் சாப்டர் 4 verse number 4, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை. மத்தேயுல எப்படி இருக்குதுன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். That means not this word. லோகோஸ், ரேமா அப்படின்னு 2 கிரேக்கு பதங்கள் இருக்கிறது. லோகோஸ் அப்படின்னா அதுவும் வார்த்தை தான், பட் இட் இஸ் a written word, எழுதப்பட்ட வார்த்தை. ஓகேங்களா? ரேமா அப்படின்னா கர்த்தர் ப்ராஃபிட்டிக்கா அந்த சிச்சுவேஷனுக்கு வாயை திறந்து பேசுறாரு. அதே வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தை ரேமா வார்த்தையா மாறணும். இப்போ உங்க சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு, ஓகே, நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்க. நான் ஜூம் மீட்டிங்ல பேசிக்கிட்டே வரேன், வார்த்தையை எடுத்து போதிச்சுட்டே வரேன். துட்டின்னு ஆவியானவர் எனக்குள்ள ஏவி, யாரோ கடன் பிரச்சனை இருக்கீங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பேன், நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று ப்ராஃபிட்டிக்கா சொல்றாரு. அப்படின்றதுதான் ரேமா வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? இந்த ரேமா வார்த்தையா மாறும்போதுதான் விசுவாசம் உங்களுக்குள்ள அபரிவிதமா ஊற்றப்படும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த ரேமா வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த ரேமா வார்த்தை தான் உங்களை பிழைக்க வைக்கும். நீங்க போட்டுப்பாரு. லூக் 4:4 என்ன போட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தை அப்படின்னு போட்டிருக்கு. மார்க் 4:4 என்ன போட்டிருக்கு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is not the written word in the word of God. It is the spoken word from the mouth of God. Rabba shada rabba. Hallelujah. Hallelujah. அதனால்தான் இன்னைக்கு நிறைய preaching from the pulpit are like a dead word. It doesn't produce life. இன்னைக்கு அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தையை தான் போதிக்கிறார்கள். ஆவி இல்லாமல் போதிக்கப்படுகிற எந்த வார்த்தையும் கொல்லும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல. ஆமே, எழுத்து கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கும். கரெக்டா இல்லையா? புல்பிட்ல ஆவியானவர் பேசாத வார்த்தை செத்த வார்த்தை. அது பைபிள் வசனமா கூட இருக்கும், பட் ஆவியானவர் அது பேசல. இன்னைக்கு பிசாசு பைபிள் எத்தனை நல்லா பேசுவான். இங்க பேசியிருக்கானே, இதே வாசிங்க. இங்க இருக்குல்ல, நீங்க தேவாலயத்திலிருந்து உப்பரிகள் இருந்து நிறுத்தி தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே தாழ குதி. 10வது வசனம் பாருங்க. ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதுகளை உம்மை குறித்து கட்டளையிடுவார். சங்கீதம் 91 அழகா சொல்றான் பாருங்க.
தொண்ணூத்தொன்னு 11 தூதர்கள் கட்டளையிடுவான்னு போட்டுக்கல, குதி. நிறைய கிறிஸ்டின் குதிச்சிருப்பான். இது ஆவியானவர்னால ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தை இல்ல. பிசாசு நல்லா பேசுவான், மனுஷன் பேச முடியும். இப்ப இருக்கிற நுண்பொருள் டெக்னாலஜி இருக்குல்ல, நுண்ணுயிர் டெக்னாலஜி, ஏஐ ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அது நல்லா சாமன் அது அதுல போய் ப்ளீஸ் கிவ் மீ அ சர்மன் ஆன் ஃபெய்த் அப்படின்னு போட்டினா சூப்பரா வந்துருது. ஒரு 2 பக்கம் வந்துருது. ஃபெய்த்னா என்ன, எத்தனை லேயர் இருக்கு, இது அதுன்னு வந்துரும். அல்லேலூயா. ஆனா தட் இஸ் நாட் அ ரேமா வேர்ட். புரியுதா டிஃபரன்ஸ்? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? தம்ஸ் அப் போட முடிஞ்சா போடுங்க. அல்லேலூயா. ஆமென். லோகோஸ்னா எழுதப்பட்டு உங்க கையில கொடுக்கப்பட்டது. ரேமானா உங்களுக்கு ஏற்ற வார்த்தை, ஆவியானவர்னால பேசப்பட்டு உயிருள்ள வார்த்தை, அதான் ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையினாலதான் பிழைக்கிறீங்க. அப்போ டெய்லி பைபிள் படிச்சா கர்த்தர் பேசுவார்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் பேசுற வரைக்கும் அவருடைய சமூகத்தை விட்டு போக கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, நான் பைபிள் டெய்லி படிச்சேனே, ஒண்ணுமே நடக்கல என் வாழ்க்கையில, ஒண்ணுமே நடக்காது. எனக்கு தெரியும். 100 அதிகாரம் படிச்சவங்கலாம் இருக்காங்க, 100 அதிகாரம் டெய்லி படிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா கர்த்தர் பேசல, அவன் எழுதப்பட்டதை பேசிட்டு இருக்கான். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன். We want that rhema word that will make you to live. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, ரோமர். இது ஆபகுக்குடைய வசனம். ரோமர்ல பவுல் எடுத்து பேசுகிறார். ஆபகுக்குல சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து பேசுகிறார். வாசிங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse number 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? மத்தேயு 4:4 அல்லது லூக்கா 4:4 கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால மனுஷன் பிழைக்கிறான். அப்படிதானே இருக்கு. யூ ஷல் லிவ் பை த வேர்ட் தட் இஸ் ப்ரொசீடிங் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட் இஸ் வாட் மேத்யூ 4:4 சேஸ். மத்தேயு 4:4 அவரோட வார்த்தை தான் உன்னை பிழைக்க வைக்குது அப்படின்னு கிளியரா போட்டிருக்கு. ஆனா ரோமன்ஸ் 1:17 கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆமென். அப்ப எப்படி? அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது பிழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைய நீ விசுவாசிச்சா நீ பிழைப்ப. இதுதான் தேர்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த ஃபெய்த் மேண்டேட்டரியா, கண்டிப்பா உறுதியா எல்லாருக்கும் தேவை. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இந்த ஃபெய்த் கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. கர்த்தர் பேசணும், அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சு அந்த வார்த்தையை நீங்க செயல்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை விசுவாசிக்கணும், கண்மூடித்தனமா விசுவாசிக்கணும். சொன்ன வார்த்தைய, அவர் பேசின வார்த்தைய. அல்லேலூயா. தேவ சமூக பழக்கம் இருக்கணும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிற உணர்வை நீங்க அடையணும். அல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி வேணா பேசுவார். பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள உந்தி தள்ளுவார். உங்ககிட்ட நான் பேசுறேன் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி, அந்த வசனத்தை படிச்சோன்னு உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உங்களுக்குள்ள சந்தோஷம், ஒரு ஆறுதல். ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு விட்டார், என்னோடு பேசிவிட்டார் என்ற உறுதி, அப்பா சாந்தா ராபா, அது வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். சில நேரத்துல நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கோம், அந்நிய பாஷையோட இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு வரும். எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும். விஷன் கண்ணு மூடி ஜெபம் பண்ணும் போது ஒரு விஷனை கர்த்தர் காமிப்பார். இந்த மாதிரி உனக்கு நடக்கும், இது செய்யும், அது ஒரு வாக்கு தத்துவம். அதை எடுத்து அறிக்கை பண்ணணும். இதை எடுத்து ஒரு திடீர்னு ஒரு ரெயின்போ காட்டும், புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உனக்கு தராரு. அந்த புதிய உடன்படிக்கை பிடிக்கணும். கர்த்தாவே உங்க உடன்படிக்கை நீங்க கொடுத்தீங்களே, எனக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்க, என் வாழ்க்கையில எனக்கு இந்த செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு உங்களால சொல்ல முடியும். எப்போ? கர்த்தர் ப்ராஃபட்டிக்கா வாக்கு தத்துவத்தை உங்க கையில எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் கொடுக்கிற வரைக்கும் தான் போராட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில நான் கத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் பேசிட்டார்னா ஃபைட் இஸ் ஓவர், பேட்டில் இஸ் ஓவர். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம போராடணும் தேவ சமூகத்துல. எசைகளுக்கெல்லாம் நிறைய வாட்டி சிக்னஸ் வந்திருக்கு.
ஓகேங்களா? விக்டோரியாவுக்கு சிக்னஸ் வந்திருக்கு. நிறைய காரியங்கள் எங்களுக்கு தேவையா இருந்திருக்கு. பண தேவைகள் வந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. பிரேயர் ரூம்ல போய் முழங்கால் போட்டு கர்த்தாவே பேசுங்க, 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 பேசுங்க. இதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கும். லார்ட் யூ ஸ்பீக் ஓ ஃபாதர், யூ ஸ்பீக் ஓ லார்ட். டங்ஸ்ல பேசுவேன். ஒரு ஃபெய்த் எனக்குள்ள பற்றி எரியும். அந்த நேரத்துல ஆவியானவர் இடைப்படுவார். அல்லேலூயா, ஆமென். இடைப்பட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அல்லேலூயா, இதை நான் செய்து முடிப்பேன். உன் மகனுக்கு சுகம் ஆகும், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும், இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு தரேன். வசனத்தின் மூலமாவே பேசுறேன். அந்த வசனத்தை அப்படியே பிடிக்கணும். அல்லேலூயா, அதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் faith confession. Man, I am not against faith confession. I am against the false preaching of faith confession. அல்லேலூயா, புரியுதா? கள்ள போதகமாகிய ஃபெய்த் கன்ஃபெஷனுக்கு, விசுவாச அறிக்கைக்கு எதிராக இருக்கிறேன். ஆனா ஃபெய்த் கன்ஃபெஷனுக்கு நான் எதிராக இல்லை. பைபிள் ஃபெய்த் கன்ஃபெஷனை பத்தி பேசுது. அல்லேலூயா, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிற அறிக்கை, விசுவாச அறிக்கை. அல்லேலூயா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெய்த் எப்போ உங்க சூழ்நிலைய உங்களால மாற்றவே முடியாது. காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் அந்த சீஷர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீங்க அற்ப அற்ப விசுவாசிகளே அப்படின்னு திட்டுறார். இப்ப இந்த ஃபெய்த் தான் ஃபோர்த் லேயர் ஃபெய்த். இந்த ஃபெய்த் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். அல்லேலூயா, 4 லேயர் புரியுதா? ஆமென். முதல் லேயர் தேவனே இன்வால்வ் ஆகாது. 2வது லேயர்ல தேவன் இன்வால்வ் ஆவாரு. ஆனா இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், இந்த ரேமா வேர்டு இதெல்லாம் தெரியாது. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும், பலன் தருவாருன்றது விசுவாசிப்பாங்க. இந்த தேர்ட் லேயர் தான் எல்லா கிறிஸ்தவருக்கும் இருக்க வேண்டிய ஃபெய்த். அதுதான் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அதுதான் விசுவாசத்தினால நீதிமானுக்கு இருக்கிற விசுவாசம், பிழைக்கத்தக்கதான விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம். அதுதான் 3வது லேயர். இந்த லேயர் கன்ஃபார்மா எல்லாருக்கும் இருக்கணும். அப்ப 4வது லேயர் இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு கிடையாது. God wants everybody to get this fourth layer faith also. அல்லேலூயா, வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஆவியின் வரங்களை கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அந்த வரங்கள்ல வல்லமையின் வரங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில 3 வரம் இருக்கு. 1 விசுவாசம் இருக்கா? வாசிங்க 1 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது 9வது வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், இங்க ஒரு விசுவாசம் இருப்பாரு. ஆனா அவன் ஆல்ரெடி தேவனை விசுவாசிக்காம என் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு வந்திருப்பான் கிடையாதுல்ல. அப்போ தேவனை அவன் விசுவாசிக்கிறான். ஆனா இந்த ஃபெய்த் என்னது? இந்த ஃபெய்த்தை பத்தி சொல்றாரு பாருங்க. 13வது வசனம், 13வது அதிகாரத்துல 2வது வசனம் இருக்கு பாருங்க. சகல விசுவாசம், ஓகே, மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அப்படின்னு போல் சொல்றாரு. இப்போ மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் வரத்தை குறிச்சு இயேசு சீஷர்கள் இடத்துல பேசுறாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்துல, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீ சொல்லபடியே ஆகும். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவனை விசுவாசிங்க, தேவன் பேரில் விசுவாசம். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். ஒரு சூழ்நிலை ஒண்ணுமே அந்த மாதிரியே இருக்காது. உலர்ந்த எலும்புகளுடைய பள்ளத்தாக்குல உட்கார்ந்துட்டு இருப்ப. இப்போ ஒரு சேனை வரோம்னா நம்ப முடியுமா? அந்த எலும்புலாம் ஒன்னா சேரணும்னா நம்ப முடியுமா? அத எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெய்த் உனக்குள்ள கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அததான் நீங்க செயல்படுத்தணும். ஆமென். இப்போ விசுவாசத்துல நீங்க வளர்கிறவர்களா இருக்கணும். புரியுதா? எல்லாருக்கும் அந்த ஃபெய்த் அச்சீவ் ஆயிடுச்சான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் சோ. ஆமென். அப்போ விசுவாசத்துல பூர்ணப்பட்டவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலையில போட்டாலும் விசுவாசிக்கணும். ஆமென். எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, தாழ்மையா சொல்றேன். ஆமென். இப்ப எனக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு. வீடு கொடுத்திருக்காரு, கார் கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, ஒய்ஃப் கொடுத்திருக்காரு, அப்புறம் நல்ல சபை கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு பிசாசு யோபு மாதிரி என் வாழ்க்கையில வந்து எல்லாரையும் பிடிங்கிட்டான். எனக்குள்ள எல்லாவற்றையும் நாசப்படுத்தி விட்டான். ஆணித்தன்மா சுவாசிக்கிறேன். கர்த்தரால எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வேணும்.
அல்லேலூயா. அதான் யோபுக்கு இந்த விசுவாசம். அவரை நான் காண்பேன், அவர் செய்வாரு, அவர் குத்தி போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இந்த விசுவாசம் தான் மிஷினரிகளுக்குள்ள இருந்த விசுவாசம். தண்ணி இல்லாத காடுக்கு போவாரு, போவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போவாங்க. ஜிம் எலியட்னு ஒருத்தர் இந்த அமெரிக்கால ஒரு என்ன சொல்றது, ஒரு பழங்குடியினர், ட்ரைபல் பீப்புள் ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. அவங்களுக்கு கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நிறைய பேரை கொண்டிருக்காங்க. அவர்கள் நல்லவர்கள் மாதிரி நடிச்சு ஃபாரினர்ஸ் வந்தவங்களை கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல போய் டு ரீச் த அன்ரீச்டு, அவங்கள போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஜிம் எலியட்டும் அவளுடைய நண்பர்களும் விசுவாசமா கர்த்தர் சொல்றத அப்படியே கேட்டு அப்படியே செய்யறாங்க. நடந்தது என்ன? அவர்கள் அனைவரும் அவர்களால் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் ஒரிசால குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செஞ்சார், பெரிய மிஷினரி இல்லையா? அவரும் அவருடைய 2 சிறு பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற சிறு பிள்ளைகள் கார்ல வச்சு கொளுத்திட்டான். ஆமென். கராம் ஸ்ட்ரெயின்ஸோட ஒய்ஃப் அங்கேயே நான் ஊழியம் செய்யறேன், நான் மன்னிக்கிறேன் சொன்னாங்க. அல்லேலூயா. இதுதான் ஹீப்ரூஸ் 11 ஃபெய்த். அல்லேலூயா. ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் இருக்கா? ஆமென். உயிரோட பெற்றார்கள் தான் ஃபெய்த். அல்லேலூயா. இது சுவிசேஷத்திற்காக ஒரு ஃபெய்த், மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசத்தை நம்ம கையில கத்துக்கணும். இந்த ஃபெய்த் வேணும். இந்த ஃபெய்த் இருந்தாதான் உங்களால ப்ராப்பரா ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு உங்களால போக முடியும். திடீர்னு உங்களை கூப்பிட்டு இங்க போ அங்க போனார்னா நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வேணும்ல. அந்த ஃபெய்த் தான் இந்த லேயர் 4 ஃபெய்த். அல்லேலூயா. அத்தனை பேருக்கு இந்த லேயர் 4 ஃபெய்த் வேணும். ஆமென். கர்த்தர் உங்களை பாக்குறார், கையில உயர்த்துங்க. ஆமென். இந்த ஃபெய்த் உடையவர்களா நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அந்த சாம்பிள வாசிச்சலாமா? வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35வது அல்லது 34வது வசனத்துல வாசிக்கலாமா? 33வது வசனத்துல வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. கிங்டம் கவுத்தார்கள். யாரு? டேனியல். ஆமென். நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் வரும், அப்படி கிரியை செய்யும், ராஜ்யங்களை கவுக்கும், நீதியை நடப்பிக்க முடியும். நீங்க விசுவாசித்து ஜெபம் பண்ணா டாஸ்மார்க்க கர்த்தரால மூட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நான் பண்ற ஜெபத்தினால சென்னை பட்டணத்துல இருக்கிற எல்லா டாஸ்மார்க் கடை மூடும். விசுவாசிக்கிறீங்களா? பெட்ரோல் விலை கம்மியாகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நேத்து நம்ம பார்த்தோம்ல, ஒரு நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர், ஒரு சிஸ்டருக்கு கர்த்தர் காமிச்சார். என்ன காமிச்சாருன்னா, ட்ரம்ப் சாகிற மாதிரி, யாரோ சுட்டாங்க ட்ரம்ப்பை, சாகிற மாதிரி காமிச்சார். உடனே அந்த சிஸ்டர் எங்க கிட்ட எல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். நைட்லாம் நாங்க ஜெபம் பண்ணோம். நடந்தது அதே மாதிரி. சுட ட்ரை பண்ணாங்க, ட்ரம்ப் எஸ்கேப் ஆயிட்டார். அல்லேலூயா. நம்ம சிறியவர்களா இருக்கிறோம், அற்பமா இருக்கிறோம். ஆனா நம்மை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஒரு ராஜ்யத்திலேயே பண்ணணும்னு நினைக்கிறார். ரீபா தோரா சந்த ரபா. அல்லேலூயா. அந்த ஃபெய்த் வேணும் உங்களுக்கு. தேர்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. சாரி, ஃபோர்த் லேயர் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த் வேணும் உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடே பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபடி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெடியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். இந்த 4வது லெவல் ஃபெய்த்ல ரெண்டு ஃபேஸ் இருக்கு, 2 முகங்கள் இருக்கிறது. ஒரு முகம் கர்த்தர் எனக்காக எதையும் செய்வார்ன்ற ஃபெய்த். இன்னொரு முகம், என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்கல்ல நேபுகாத்நேச்சர் கிட்ட, இதை குறிச்சு உத்தரவு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் நான் அந்த சிலையை வணங்க மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் ஃபெய்த் கன்ஃபெஷன். இந்த மாதிரி கன்ஃபெஸ் பண்ணுங்க. பென்ஸ் கார் வேணும், இது டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. ஃபோர்த் லேயர் ஃபெய்த்துக்கு போகணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். இந்த 4வது நிலை, விசுவாசத்தின் 4வது நிலைக்கு நான் போகணும்.
சூழ்நிலை ஒண்ணுமே இருக்காது. நான் சில மிஷினரியுடைய பயோகிராஃபி எல்லாம் போடுறேன். ஆப்பிரிக்கால இடியமின் வந்த இடியமின் ராஜாவா இருந்த ஒரு இடத்துக்கு, காங்கோ மாதிரி ஒரு இடத்துக்கு ஆப்பிரிக்கால ஒரு மிஷினரி கல்யாணம் பண்ணாம போயிருக்காங்க. ஆமென். அவங்க அங்க போய் ஒரு பெரிய ரிவைவல கொண்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். அவங்களுக்கு இருந்த ஃபெய்த் வந்து அதுதான் அந்த ஃபோர்த் லேயர். அல்லேலூயா. என்ன வந்தாலும் அங்க கொள்ளைக்காரங்களாம் வந்து திடீர்னு அவங்க காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு துப்பாக்கியோட பெரிய பெரிய ஆட்கள், இவங்க ஒரு லேடி ஃபாரினர், இவங்க உட்காந்து இவங்களை சுத்தி கண்ணை வச்சுட்டு என்னத்துக்கு வந்த அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு அவன் பேர் என்னன்னு கேட்டு அவனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் ரட்சிக்கப்பட்டு கண்ணெல்லாம் கொடுத்துட்டு அவன் போய் அங்க இருக்கிற கொலைகாரங்களுக்கு எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லி, டெரரிஸ்ட் குரூப் அவங்க போய் அவன் மிலிட்டரி ட்ரெஸ்ல தானே இருப்பான். சுவிசேஷம் சொல்லி அங்க நிறைய ரிவைவ்ல கூட புரியுதா? ஃபெய்த் எல்லாம் பண்ண முடியாது. அவன் ஒரு நாடு சண்டை, இப்போ உக்ரைனுக்கு நீங்க போகணும்னு கத்த சொல்றாரு, போவீங்களா? ஃபோர்த் லேயர் ஃபெய்த் இருந்தா போவீங்க. அல்லேலூயா. கையில அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவார். ஆபிரகாம் கிட்ட கூப்பிட்டு ஈசாக்கு பலி கொடுன்னு ஆபிரகாம் கிட்ட மட்டும் தான் பேசினாரு. இப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட மட்டுமா பேசுவாரு, சாராள் கிட்டயும் பேசுவாரு, இங்க பேச மாட்டாரு. ஏன்னா இது ஃபெய்த் டெஸ்ட். அல்லேலூயா. இந்த ஃபோர்த் லேயர் ஃபெய்த்த எல்லா லேயர் ஃபெய்த்தையும் கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார் அப்பப்போ. ஆமென். நீ சுத்த பொண்ணா விளங்க முடிக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அந்த மாதிரிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல ஃபெய்த் டெஸ்ட் வச்சு பார்த்தார். மன்னாவை பொழிவாரு, 7ஆம் நாள் மன்னா வராதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை மேல இவன் விசுவாசிக்கிறானான்னு பார்த்தாரு. இவன் விசுவாசிக்கிறான். 7ஆம் நாள் போய் தேடுறான். ஆமென். 6ஆம் நாள் ரெண்டு நாளுக்கு தேவையானது சேகரி, மத்த நாள் 2 நாளுக்கு தேவையானது சேகரிக்காதன்னா இல்ல, மத்த நாளும் போய் 2 நாளுக்கு தேவையான சேகரிச்சா அடுத்த நாளுக்குரியது பட்டு போயிடுச்சு, புழு புழுத்து போயிடுச்சு. விசுவாசிக்க மாட்டான். கர்த்தர் ஒரு நேமத்தை சொன்னா அதை not believing. அதனாலதான் சொல்றாரு, விசுவாசியாதவர்களை நான் அழிச்சேன். ஆமென். இப்ப இந்த தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயர் ஃபெய்த்தை பத்தி நம்ம பேசுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தேர்ட் லேயர் ஃபெய்த் இல்லாததுனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். தேர்ட் லேயர் ஃபெய்த் உங்களுக்கு இருந்தா உங்களால ஜீவனை சுதந்திரிக்க முடியும். ஃபோர்த் லேயர் ஃபெய்த் உங்களுக்கு இருந்தா நீங்க தேவனுக்காக கிரியை செய்ய முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சீஷர்கள் திட்டு வாங்கினது எதுக்காக? கடல் மேல நடந்து வந்தார். யாரு? பேதுரு. திட்டின்னு பயந்துட்டார். ஏன்? ஃபெய்த் ஷேக் ஆகுது. அற்ப விசுவாசி ஏன் திட்டுவாங்க? அல்லேலூயா. அற்ப விசுவாசி அப்படின்னா ஃபோர்த் லேயர் ஃபெய்த் இல்ல உனக்கு. தேர்ட் லேயர் ஃபெய்த்லயே தான் இருக்க. ஃபோர்த் லேயர் வா, அற்ப விசுவாசின்னு திட்டுவாங்க. அது அல்லேலூயா. இயேசு தூங்குறாரு கப்பல்ல, கடல்ல, கப்பல்ல, படகுலாம் ஆட்டம் ஆடுது, புயல் காற்று எல்லாம் அலகழிக்குது. எல்லாம் நாங்கள் மாண்டு விடுவோமோ, உங்களுக்கு பயம் இல்லையா? பொத்துல ஃபெய்த்ல பாருங்க, நாங்கள் மாண்டு விடுவோம் என்று உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன்ச்சு நின்று காற்றையும் கடலை அடிக்கிட்டு அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டீங்க? ஆமென், அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா? ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல பேதுரு நடந்து வந்தது இருக்கு. புரியுதா? அற்ப விசுவாசிகளே. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அற்ப விசுவாசிகளே அப்படின்றார். ஏன்? பேசிக் ஃபெய்த், தேர்ட் லேயர் ஃபெய்த் கூட இல்ல. தேவன் உன்னை போஷிப்பாரு, தேவன் உன்னை உடுத்துவிப்பாருன்ற பேசிக் லெவல் ஃபெய்த் இல்லையே உனக்கு. கிறிஸ்தவ ஃபெய்த் அது இல்லையே. அற்ப விசுவாசி என்றார். அல்லேலூயா. நீங்க அற்ப விசுவாசியா இல்ல விசுவாசியா? அல்லேலூயா, ஆமென். நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார். இதோ அந்த முதல் நிலை விசுவாசம் அல்ல, அது உலகபூர்வமான ஒரு விசுவாசம். பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் நம்புற விசுவாசம். இதோ அந்த விசுவாசத்திற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இரண்டாவது நிலையாகிய விசுவாசத்திற்காகவும் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் தருகிறார் என்பதை விசுவாசிக்கிறது தான் இரண்டாவது நிலை. மூணாவது நிலை விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை கண்மூடித்தனமாக விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை செயல்படுத்தும்படிக்கு உன்னிடத்தில் வருகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாததினால் தான் இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள்.
மேதுனா சந்தர பட கதல பட கதல பட கதலபா. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. அந்த வார்த்தையை நான் படிக்கும் போது அந்த விசுவாசம் எனக்குள்ள பற்றி எரியட்டும், இந்த விசுவாசம் உள்ள பற்றி எரியட்டும். கர்த்தர் பேசுகிறார். The third level faith will come when you hear the word of God. The fourth level faith will come when you pray. நீது நோ சந்தரபடா ருபாலா கந்துரு சந்தரபட கதலபா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த நீதிமானுக்கு விசுவாசம் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையினால வருது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, அப்பா நான் பிழைக்கணும்னா நீ பேசணும், என்கிட்ட அதிகாலையில் என்னோடு கூட பேசணும், இரவு நேரங்களில் நீ என்னோடு கூட பேசணும். இந்த ரேமா வார்த்தை என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கட்டும். ரீபா தரபா துராந்தலபோ தேபோ ரமந்தே சந்தரபடா ரிபுலா தோனே சந்தர கிட கிட கதலபட கதலபட கதலபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கனம், ஏதோ கர்த்தருடைய மாட்சிமை இறங்கி வரட்டும். ஆதிபா ராகாபாலா ருபுடு போதோ ரிபாதாரா சந்தரகிடா துனா சந்தரபடகலபா. க்ளோரி க்ளோரி. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் கேட்கிற ஒவ்வொருவரையும் பிரத்யட்சமாய் நிரப்புகிற கிருபைகளுக்காய் நன்றி. கேளுங்க, விசுவாசம் கேளுங்க. அப்பா, give me the faith that can move mountains, oh Lord. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை தாரும் எங்கள் தேவனே. நீத நாதரபலா சந்தரபா நுதுரு சந்தரே லிகடா துரா தரகட கட 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 கதலபா. ஒரு சந்திர ரோகியா இருந்த ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்க ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து, இது என்னுடைய மகனை குணமாக்கும், அவன் பிசாசு பிடித்தவனாய் இருக்கிறான், அது அக்கினியில் அவனை தள்ளுகிறது, தண்ணீரில் தள்ளுகிறது, உம்முடைய சீஷர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு வந்தேன், அவர்களால சுகமாக்க முடியல. அப்போ இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஜபம் இல்லாமல் அவிசுவாசமா இருக்கீங்க. இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இவை புறப்பட்டு போகாது என்று இயேசு சொன்னார். That is the fourth layer of faith. You need fasting prayer. You need the prayer of faith. ரிகாதரா துரமா சந்தரபடகதலபா. நீ உபவாசித்து ஜெபிக்கும் போது உனக்குள்ள அபரிவிதமான அந்த அபிஷேகம் விசுவாசத்தை கட்டவிழ்க்கும். அதுதான் அந்த விசுவாசம் வரும். லீபா ரது ரமாந்தர கடகடகதலபா. பெற்றுக்கொள் அந்த வரத்தை, பெற்றுக்கொள். குணமாக்கக்கூடிய வரங்கள் இறங்கி வரும். அந்த விசுவாசம் தான் முன்னோடியான ஒரு வரம். அந்த விசுவாசத்தை கொண்டுதான் கர்த்தர் பிணையாளிகளை குணமாக்குவார், அற்புத அடையாளங்களை செய்வார், மரித்தோரை உயிர்ப்பிக்க பண்ணுவார், பிசாசுகளை துரத்துவார். You have the discerning of the spirit, but in order to chase the spirit you need faith. வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமாய் இறங்கி வரட்டும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறபடி, இதோ அந்த 4ஆம் நிலையை பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. உலகத்தையே ஜெயிக்கிற விசுவாசம் ஆதி அப்போஸ்தலருக்குள்ள இருந்தது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மேதனாந்தரபா ருபுடா துரா சந்தரபட கதலபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறவர்களா மாறட்டும். இதோ எலியாக்குள்ள இருந்தது விசுவாசம், யோபுக்குள்ள இருந்தது விசுவாசம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்தது விசுவாசம், தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம். ஸ்திரீகள் தங்களுடைய வைகளை சாக கொடுத்து உயிரோடு உயிர்த்தெழுதலை பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ராஜ்யங்களை கவிழ்த்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், பட்டய கருக்கினுக்கு தப்புவிக்கப்பட்டார்கள், அக்கினி சூளையில் போட்டு வேகாதிருந்தார்கள். மேதடாது ராபட கதலபா. சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். மேலான மேன்மை அடையும்படிக்கு சிலர் விடுதலை பெற மறுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உலகம் அவளுக்கு பாத்திரமானாய் இருக்கவில்லை. இதோ அந்த 4ஆம் நிலை விசுவாசத்திற்கு 2 முகங்கள் இருக்கிறது. ஒரு முகம், கர்த்தர் என்னை காப்பாற்றி விடுவார். அடுத்த முகம், அவர் என்னை காப்பாற்றாமல் போனாலும் நான் பிசாசுக்கு இணங்க மாட்டேன் என்று நிற்பதுதான். மாதி நேதுரோ ரிபோலா துரா சந்தரபா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசம் இல்லாமல் நீ சோதிக்கப்படும் போது நீ ஜெயிக்க முடியாது. விசுவாசம் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணா
அதிகமாய் விளங்கும்படிக்கு ஒரு மகிமாய் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய விசுவாசத்தின் வல்லமாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவ வல்லமாய் இறங்கி வரட்டும். ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தரின் தொட்ட கிருபைகளுக்காய் நன்றி. புதிதான காரியங்களின் வெளிப்படுத்தி காண்பித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த 4 நிலை விசுவாசத்தையும், all the 4 layers of faith, let them understand, let them study about that, oh Lord. இதை குறித்து அவர்கள் ஆராய்ந்து பார்க்கட்டும். எங்கெங்க எந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்குன்றதை அவர்கள் பார்க்கட்டும். வேதத்துல கர்த்தர் நீரோடு இடைப்படுவீராக. அவர்களுக்கு இந்த 4 நிலையையும் தர வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கட்டுகள் யாவும் உடைந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் உடையட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி அபிஷேகத்தில் வளர உதவி செய்யும். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.